பாக்குற? வெற்றி அடிச்சுட்டான்னு கண்ணீர் விட்டு கதறாம இங்க வந்து கோவமா நின்னு முறைக்கிறாளேன்னு பாக்குறியா? நான் எதுக்கு அழணும்? உன்னை பார்த்து நெருக்கணும் 4 கேள்வி கேட்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். என்னையும் வெற்றியை பிரிச்சுட்டல, இப்ப உனக்கு சந்தோஷமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் கூடவே நின்ன வெற்றி இன்னைக்கு என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். இதுதான் நீ எனக்கு கொடுக்க நினைச்சியா? எங்க வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சு தள்ளினது மன்னிக்க முடியாத தப்புதான். இருந்தாலும் இந்த பிரச்சனையை வளர விட கூடாதுன்னு நானும் வெற்றியும் போராடணும். அது பொறுக்கலையா உனக்கு? நல்லவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்காம அவங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கியே, இதுதான் உன் வேலையா? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இவ வாழ்க்கையில அடி மேல அடி கொடுக்கணும், இவ அடி தாங்க முடியாம உன் காலடியில வந்து விழணும், இததான் நீ எதிர்பார்க்கறியா? நான் ஓஞ்சு போக மாட்டேன். பிரச்சனை மேல பிரச்சனை நீ கொடுத்தாலும் அதை எதிர்த்து நான் தைரியமா நிப்பேன். என்கிட்ட இருந்து நீ வீட்டை பறிச்சிருக்கலாம், மெஸ்ஸ பறிச்சிருக்கலாம், ஆனா அநியாயத்தை எதிர்த்து போராடி ஜெயிக்கிற பணத்தை மட்டும் நீ பறிக்கவே முடியாது. உங்களதான் கேக்குற, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னதாமா ஆச்சு உங்களுக்கு? என்ன ரங்கநாயகி, கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயம் காட்டிட்டீ. நான் மட்டும் சரியான நேரத்துல உள்ள வராம இருந்தா என்ன ஆயிருக்கும்? கேட்டா ஆயிருக்கும், என் உயிர் போயிருக்கும், அவ்வளவுதானே. என்னோட மானமே போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? என்ன ரங்கநாயகி, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. வேற வேற எப்படிடா பேசுறது? ஏண்டா, இந்த ஊர்ல நான் எவ்வளவு கௌரவத்தோட வாழ்ந்தேன், எவ்வளவு அதிகாரத்தோட வாழ்ந்தேன், அதெல்லாம் இப்ப மண்ணோட மண்ணா போயிடுச்சு. மான மரியாதை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? ரங்கநாயகி, அத்தை, உங்களை அவமானப்படுத்தின அந்த மீனாட்சியே உயிரோட இருக்கா, நீங்க எதுக்கு அத்தை உயிரை விடணும்? இல்ல பூஜா, இனிமே என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மீனாட்சி கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் நான் ஜெயில இருந்ததுன்னு தான் என் மனசெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பஞ்சாயத்து தலைவியா இருந்து தலை நிமிர்ந்து நடந்தனா கை விலங்கோட தெரு தெருவா நடந்து போனேன். அது திரும்ப திரும்ப எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பூஜா. என்ன நீ? இதுக்கெல்லாம் காரணமான அந்த மீனாட்சியோட நினைப்பு என் நெஞ்செல்லாம் குடிஞ்சுக்கிட்டே இருக்கு பூஜா. நிமிஷத்துக்கு நிமிஷம் வேதனையோட வாழறத விட சட்டனைய உயிரை விடுறது எவ்வளவோ மேல். அம்மா அம்மா அம்மா, திரும்ப திரும்ப ஏமா இதே சொல்றீங்க? நீங்க போயிட்டா அப்புறம் எனக்கு வேற யாருமா இருக்கா? என்னை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. என் தளபதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். இல்லம்மா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பண்ணுங்கம்மா. என் மனசுல இருக்கிற வேதனை புரியாம பேசிட்டு இருக்க. அம்மா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. உங்களுக்காக யாரும் இல்ல நினைச்சுதானே இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவெடுத்தீங்க. இப்ப நான் சொல்றேன், யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் இந்த வெற்றி உனக்காக இருப்பம்மா. கடைசி வரைக்கும் உங்க பக்கம்தான் நான் இருப்பேன். வெற்றி, நீ உண்மையாதான் சொல்றியா? ஆமாமா. அண்ணே, சக்தி என்னோட மெஸ்ஸையும் வீட்டையும் இடிச்சிருக்காங்கண்ணே. நீங்க என்னடா சக்தி என்னைய கையை நீட்டி அடிச்சிருக்கீங்க. என்னென்ன நடக்குது உங்க 2 பேருக்குள்ள? அண்ணே, நீ போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. நீ எந்த பிரச்சனை இருந்தாலும் அண்ணி பக்கம் தானே நிற்ப. இப்ப அண்ணி பக்கம் நிக்காம அம்மா பக்கம் நிக்கிற சத்தியம் வேற பண்ணிட்டு வந்திருக்க. இது எங்களால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியலண்ணே. அண்ணே, நீ ரொம்ப மாறிட்டன. அம்மா பாசம் உன் கண்ணை மறைச்சிருச்சுண்ணே.
அதனாலதான் சக்தி என்னை உதறி தள்ளிட்டு உங்க அம்மா பக்கம் வந்து நிக்கிறேனே. டேய் இல்லடா, இப்ப நான் மட்டும் எங்க அம்மா பக்கம் நிக்கலன்னு வையேன், எங்க அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்கடா. நான் அடிச்சதால சக்தி உடஞ்செல்லாம் போயிருக்க மாட்டான். என் மேல சக்தி வச்சிருந்த நம்பிக்கையை எழுந்திருக்க மாட்டான். ஆனா எங்க அம்மா அப்படி இல்லடா. நான் அவங்கள விட்டு விலகி போயிடுவேன்னு நினைச்சு அவங்க செத்தே போயிடுவாங்கடா. டேய், இந்த கையால பயமா இருக்குண்ணே. டேய், என்னையும் சக்தியும் பிரிக்க அந்த கடவுளால கூட முடியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நானும் சக்தியும் பிரிஞ்சிருக்கலாம். ஆனா எங்க மனசுக்குள்ள நாங்க பிரியாம ஒத்துமையா தான் இருக்கோம்.